இன்னைக்கு நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில் முதல்ல கேட்க போகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனுடைய பேச்சு தான். ஒவ்வொரு மேடையையும் போல இந்த மேடையிலையும் ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம ஆண்ட கட்சியையும் விமர்சிக்கிறாரு. கேட்கலாம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்திய தேசத்தில் மேற்கு வங்கத்திலே ஒரு திட்டங்களை கொண்ட இடது முன்னணி இருக்கிறது. கேரளாவிலே திட்டங்களை கொண்ட இடது ஜனநாயக முன்னணி இருக்கிறது. திரிபுராவிலே திட்டங்களை கொண்ட இடது முன்னணி இருக்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமர்ந்த போது கூட ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் தமிழகத்திலேயே தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான அடி என்பது மக்கள் கூட்டணி என்பதை இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த கூட்டணியுடைய கோட்பாடுகள் என்ன உங்களுக்கு தெரியாதல்ல. தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் மகத்தான தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். கடந்த 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு அண்ணா தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது 47க்கு பிறகு 20 ஆண்டு 1967ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் சொல்லக்கூடிய ஒரு குணாம்ச ரீதியான உள்ளடக்கத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அடிப்படையில் மாற்றம் ஏற்பட்டது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1969ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் கருணாநிதி பொறுப்பேற்றார். அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் உருவான பிறகு அடுத்தடுத்த ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் 5 முறை கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். 3வது முறையாக அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக பணியாற்றி வருகிறார். வாக்களித்த மக்களுக்கு நியாயம் வழங்கி இருக்கிறார்களா? தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? விவசாயிகள் வேதனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? விசத்தறி உரிமையாளர்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? கைவிசை தொழில் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோ அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களோ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படவில்லை, தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். 3வது முறையாக ஜெயலலிதா முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறாரே, அவர் மட்டுமல்ல அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள், மக்களை பற்றி கவலைப்படவில்லை.